அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்போ கடைசியில் ஜனாதிபதி செயலகத்தில் வந்து நிற்கிது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு நபர் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு உதவி செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜனாதிபதி செயலகத்தில் அமைச்சரவை பாராளுமன்ற விவகாரங்களுக்கான சிரேஷ்ட பிரதி செயலாளர் என்ற பதவியை வகிச்சிருக்கிற நபர் தான் இன்றைக்கு போலீஸால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு மிக பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு. போதைப்பொருள் கடத்தலோடு சம்மந்தப்பட்டிருக்கிற படுகொலைகளை செய்திருக்கிறார்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற பாதாள குழுவினுடைய தலைவன் என்ற மாதிரி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற தலைவனுடைய சகோதரர் என்ற மாதிரி சொல்லப்பட்ட ஒரு நபர் இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு தப்பியோடுறதுக்கு 2023ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஃபேக் பாஸ்போர்ட் போலியான கடவுச்சீட்டை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றதான் அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. அந்த காலகட்டத்தில் வந்து குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினுடைய ஒரு உயரதிகாரியை அவர் வந்து பதவி வகிச்சிருக்கிறாரு. அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமாக ஃபேக்கான ஒரு பாஸ்போர்ட்டை பெற்றுக் கொடுத்து கரந்தனிய ராஜு என்று சொல்லப்பட்ட ஒரு நபரை வந்து வெளிநாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வச்சிருக்கிறாரு. அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ இந்த ஆட்சி காலகட்டத்தில் வந்து ஜனாதிபதிக்கு பக்கத்தில் ஜனாதிபதி செயலகத்தில் அமைச்சரவை பாராளுமன்ற விவகாரங்களுக்கான சிரேஷ்ட பிரதி செயலாளர் என்ற பதவியிலிருந்த ஒரு நபர் இப்போ கைது செய்யப்பட்டு இன்றைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு 30ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அண்மையில் அதிகம் பேசப்பட்டிருந்த ஒரு சட்டத்தரணி அவருடைய மனைவியோட கொலை செய்யப்பட்ட சம்பவம், சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அக்குறைகுட பிரதேசத்தில் இந்த சம்பவம் பதிவாகுது. கரந்தனிய சுத்தா சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருந்த ஒரு நபர் வழி நடத்தினார். கரந்தனிய சுத்தாவினுடைய சகோதரர் கரந்தனிய ராஜு தான் இந்த கொலையை செய்து முடிச்சிருக்கிறார் என்ற மாதிரி, அவர் தான் எல்லாத்தையும் மேற்பார்வை செய்திருக்கிறார் என்ற மாதிரி செய்திகள் வெளிவந்திருந்தது. கரந்தனிய ராஜு துபாயில் இருந்தவர் கிரீஸுக்கு தப்பி போறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டு இந்தியாவுக்கு போயிருந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில் புலனாய்வு பிரிவுக்கு அதை பற்றின ஒரு ரகசியமான தகவல் கிடைக்குது. இலங்கை புலனாய்வு பிரிவு இந்திய பாதுகாப்பு தரவுக்கு அறிவிச்சதுக்கு பிறகு அவர் வந்து இந்தியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார். அவர் எப்படி இலங்கையிலிருந்து தப்பி ஓடினார்ன்றதை பற்றின விசாரணைகள் இப்போ நடந்து கொண்டிருக்கு. ஃபேக் பாஸ்போர்ட் எப்படி எடுத்தார்ன்றதை பற்றின விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு. அதில் வந்து இந்த நபர் தான் எனக்கு உதவி செய்தார்ன்ற மாதிரி காட்டி கொடுத்திருக்கிறார் போல அவர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரை மாதிரியான இன்னும் எத்தனை பேர் வந்து எத்தனையோ அரசு உத்தியோகத்தர்களாக இருக்கிறாங்களா, இல்லாட்டி இந்த மாதிரியான ஜனாதிபதி செயலகம் அமைச்சர்களினுடைய செயலாளர்கள் என்ற பதவிகள் இருக்கிறாங்களான்ற ஒரு கேள்வியும் இதுக்கு பின்னால் இருக்கு. இன்னும் பலர் வந்து இந்த மாதிரி சிக்குவார்களா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு அதிகம் பேசப்படுற இரண்டாவது விஷயம் சுரேஷ் சலைவினுடைய உண்ணாவிரத போராட்டம். அவருக்கு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுற திடீர் மாரடைப்பு. சலைவுக்கு வந்து நேஷனல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். திடீர் மாரடைப்பு இன்றைக்கு காலையில் ஏற்பட்டிருக்காம். அதுக்கு பிறகு வந்து இருதய சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஐசியூவில் அவர் வைக்கப்பட்டிருந்தான்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. பின்னேரமும் திரும்ப இருதய சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு சில பரிசோதனைகள் நடத்தப்பட்டிருக்காம். அதுக்கு பிறகு வந்து அவர் ஹை ரிஸ்கில் இருக்கிற ஒரு நபர்ன்ற மாதிரி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லி இன்றைக்கி சுரேஷ் சலையோட மனைவி மனோரி ஊடகங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸ் கட் கொடுக்குறாங்க. சலை வந்து தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அமைச்சர் வந்து வெளியில் சில கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் அமைச்சர் நலிந்த ஜாதிச வந்து அமைச்சரவை பேச்சாளர் அடிப்படையில் சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். அவர் ஒரு மருத்துவரும் கூட. சாகுற நிலைமையில் எல்லாம் சலை கிடையாது, அவருடைய உடுப்புகள் அவரே போட்டுக்கொள்றார், நடந்து திரிகிறார் என்ற மாதிரி நேற்று முந்தின வந்து குறிப்பிட்டிருந்தார். அமைச்சர் இந்த மாதிரியான கருத்துக்களை சொன்னாலும் கூட உள்ள சிகிச்சைகளை கொடுக்கிற மருத்துவர்களுக்கு தான் உண்மையிலேயே சலைவினுடைய உடல்நிலை எப்படி இருக்கு என்றதை பற்றி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இன்றைக்கு வந்து அவர் உண்மையிலேயே நிலைமை வந்து மோசம் அடைஞ்சு போய்கொண்டிருக்குன்னு சொல்லி மனோரி சலை வந்து இன்றைக்கும் ஊடகங்களுக்கு சொல்றாங்க. சுரேஷ் சலை தன்னுடைய கைப்பட ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாராம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ஷானி அபேசேகர, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் ரவி செனவிரத்ன, இந்த 3 பேரும் தான் தன்னுடைய மரணத்துக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும். எனக்கு ஏதாவது நடந்தால் நான் செத்து போனால் அதுக்கான பொறுப்பை வந்து ஜனாதிபதி ரவி செனவிரத்ன, ஷானி அபேசேகர, இந்த 3 பேரும் தான் அதுக்கான காரணம் என்ற மாதிரி சுரேஷ் சலே தன்னுடைய கைப்பட ஒரு கடிதம் எழுதி தன்னுடைய சட்டத்தரணிக்கு வந்து கொடுத்திருக்கிறாராம். இதுக்கு முதல்ல வந்து மனோரி சலை சொல்லியிருந்தாங்க, ஒரு நேரம் அவரால் கையை தூக்க முடியாமல் இருக்கு, நடக்க முடியாமல் இருக்கு, அப்படியே படுத்த படுக்கையில் இருக்கிறார் என்ற மாதிரி. இப்போ இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க அவருடைய கைப்பட அவரே வந்து ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார்னு சொல்லி. சரி, அப்படியா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கடிதம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி மனோரி இன்னைக்கு ஊடகங்களுக்கு குறிப்பிட்றாங்க. இப்போ தடுப்பு காவலில் இருக்கிற நபர் துன்புறுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார்னு சொன்னால் அதுக்கான பொறுப்பை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ளணும். பாதுகாப்பு அமைச்சர் என்ற அடிப்படையில் அவர் அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும். சிஐடி பணிப்பாளர் ஏற்றுக்கொள்ளணும். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் ரவி செனவிரத்ன ஏற்றுக்கொள்ளணும் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. தடுப்பு காவலில் இருந்து ஏதாவது நடந்தால் அதுக்கான பொறுப்பை நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் நேஷனல் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர், அதுவும் உண்ணாவிரத போராட்டம்னு சொல்லி அவங்க குறிப்பிட்ற மாதிரி உண்ணாவிரத போராட்டம்னு சொல்லி அவரே சாப்பிடாம இருந்து நான் சாப்பிடாம இருக்க போறேன், சாகும் வரைக்கும் சாப்பிடாம இருக்க போறேன், நான் சாப்பிடாம இருந்து செத்து போனால் அதுக்கான பொறுப்பை
ஜனாதிபதி தான் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சொல்றதுல எந்த அடிப்படையில் ஒரு நியாயம் இருக்குன்றத கடைசி வரைக்கும் விளங்கிக் கொள்ள முடியாம இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கடிதத்தை வந்து அவர் எழுதி லோயருக்கு கொடுத்திருக்கிறாராம். இந்த நேரம் வழக்கம் போல இன்றைக்கும் உதயகம்மன்பில வந்து ஒரு ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறார். நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. அதுல நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, சுரேஷ் சலைவிட வைஃப் மனோரி வந்து ஒரு தனி பெண்மணியா, ஒரு தனி நபரா வந்து சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இரும்பு பெண்மணி மாதிரி ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். நவீன காலத்துல வந்து இந்த மாதிரி தனிய கணவருக்காக போராட்டம் செய்து ஒட்டுமொத்த அரசியலையும் புரட்டி போடுற ஒரு நிலைமையை வந்து மனோரி சாலை ஏற்படுத்தி இருக்கிறார்னு சொல்லி ஒரே பாராட்டு மலை இன்னைக்கு கம்மன் பிளவால. மனைவி என்ற அடிப்படையில் இருக்கிற ஒரு தர பொறுத்த வரைக்கும் கணவருடைய விடுதலைக்காக போராடுறது, சட்ட போராட்டத்தில் ஈடுபடுறது, அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. சில சந்தர்ப்பங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களோடு தான் நாங்கள் முரண்படுறோம். அவர் கணவனை காப்பாற்றணும்ன்றதுக்காக சட்ட போராட்டத்தில் தொடர்ச்சியா ஈடுபட முடியும். ஆனால் கம்மன் பிளவினுடைய பார்வைக்கு வந்து இந்த சம்பவம் மட்டும் தெரிகிறது தான் இதுல இருக்கிற ஒரு விஷயம். ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாது கம்மன் பிள மாதிரியான ஒரு நபரை பொறுத்த வரைக்கும். ஆனா இதே மாதிரியான எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து பிரகீத் எக்னலிகோட கடத்தி காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகோட வைஃப் சந்தியா எக்னலியோட ஊடகங்களுக்கு ஒரு குரல் பதிவு கொடுக்குறாங்க. நாளைய நாளோட பிரகீத் எக்னலிகோட காணாமலாக்கப்பட்டு 6000 நாட்கள் கடக்குது. அதுக்காக ஒரு நினைவு போராட்டத்தை நாங்கள் நடத்திருக்கிறோம்னு சொல்லி அழைப்பு விடுத்து ஒரு வாய்ஸ் கட் கொடுத்திருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஒரு தனி மனுஷியா சந்தியா எக்னலிகோட இன்றைக்கு வரைக்கும் தன்னுடைய கணவருக்காக போராடி கொண்டிருக்கிறார். லசந்த விக்ரமதுங்கவினுடைய குடும்பமும் அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய பட்டியல் இருக்கு. வரிசைப்படுத்துறதா இருந்தால் நிறைய நபர்களினுடைய பேர்கள் இருக்கு. சலைவாவது இன்னைக்கு உயிரோட இருக்கிறாரு. அவருக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படுது. உயிரோட இல்லாத என்ன நடந்ததுன்னு சொல்லியே பதில் கிடைக்காத எத்தனையோ குடும்பங்கள் இதே மாதிரி இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ வருஷங்களா போராடி கொண்டுதான் இருக்கு. அதை பற்றி கதைக்கிறதுக்கு யாருமே இல்லை என்றதும் இதில் இருக்கிற கவலைக்குரிய ஒரு விஷயமா பார்க்க வேண்டி இருக்கு. இப்போ போதைப்பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்டு 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் சஜித் பிரேமதாசோட கட்சியை சேர்ந்து இப்ப கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுற சரித் அபேசிங்க கைது செய்யப்பட்டது. ராகித் ராஜபக்ச நீதியமைச்சராக இருந்த விஜயதாச ராஜபக்சோட மகன் கைது செய்யப்பட்ட சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப 3ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவத்துல இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் விஜயதாச ராஜபக்சோட மகன் ராகித் ராஜபக்ச சார்பாக முன்னிலையாகி இருக்கின்ற மாதிரி நேற்று ஒரு சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதுக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு ஒரு பதில் கொடுத்திருக்கு. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ராகித் ராஜபக்சவுக்காக, அவரும் ஒரு சட்டத்தரணி, இது தவிர முன்னாள் நீதியமைச்சரோட மகன் அப்பாவும் சட்டத்தரணி, இவரும் ஒரு சட்டத்தரணி. ஆனாலும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வந்து இவர் சார்பாக முன்னிலையாகவும் இல்லை, அதை பற்றின ஒரு தீர்மானம் இதுவரைக்கும் எடுக்கப்படவும் இல்லை. ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிற இந்த செய்தியில் இந்த விதமான உண்மையும் கிடையாது என்று சொல்லி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இன்னைக்கு ஒரு தெளிவுபடத்தில் கொடுத்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. ரவுஃப் ஹக்கீம் இன்னைக்கு ஒரு நிகழ்வுல கலந்து கொண்ட சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் சம்பந்தமா கேட்கப்பட்டிருந்தது. ஹக்கீம் குறிப்பிடுறார், ஒரு சில கைதுகள் நடக்குது, விசாரணைகள் நடக்குதுன்னு சொன்னா சில விஷயங்களை வந்து உறுதிப்படுத்த வேண்டியிருக்காம். குறிப்பா இந்த சரித் அபேசிங்கோட கைது, ராகித் ராஜபக்ச கைது செய்யப்பட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிற சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குற்றச்சாட்டு, அதை நிரூபிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி ஹக்கீம் குறிப்பிடுறாரு. நிரூபிக்க வேண்டியது கட்டாயமானது, குற்றச்சாட்டு அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது தவிர ஒரு சில போன் ரெக்கார்டிங் கோல் பதிவுகள் வந்து வெளிவந்திருந்தது, ஆடியோ எல்லாமே வெளிவந்திருந்தது. மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தின சம்பவமா மாறி இருந்தது. அந்த ரெக்கார்டிங் வெளிவந்ததுக்கு பிறகுதான் சரித் அபேசிங்க கட்சியில இருந்து சஜித் பிரேமதாசவால நீக்கப்பட்டிருக்கிறார் சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனா அந்த குரல் பதிவில் இருக்கிற குரல் உண்மையிலேயே அவர்களுடையதா என்ற மாதிரியான ஒரு பிரச்சனையும் இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு ரவுஃப் ஹக்கீம் வந்து குறிப்பிட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கிற ஒரு சில பிரிவுகள் நீக்கப்படணுமா, சாலை வந்து அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்ட நேரம் ஹக்கீம் சொல்லியிருந்தார், அந்த சட்டத்தினுடைய சில பிரிவுகள் வந்து நீக்கப்படணும் சொல்லி நாங்களும் அதே கொள்கையில் இருக்கிறோம் என்ற மாதிரி. ஹக்கீம் ஒரு காலகட்டத்தில் 2010ஆம் ஆண்டில் நீதியமைச்சராக இருந்தவர். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் ஹக்கீம் நீதியமைச்சர் நினைச்சிருந்தா இந்த சட்டத்தை வந்து ஈஸியாக திருத்தி இருக்க முடியும். சில நாட்களுக்கு முதல்ல பார்லிமெண்ட்ல கலைக்கிற நேரம் ஹக்கீம் குறிப்பிட்டிருந்தார், பாலச்சந்திரன் காப்பாற்றப்பட்டிருக்க முடியும் என்ற மாதிரி. பாலச்சந்திரன் சம்பந்தமா அந்த காலகட்டத்திலேயெல்லாம் கண் தெரியாத ஹக்கீமுக்கு இன்றைக்கு தெரிகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அன்றைக்கெல்லாம் எங்கே போனீங்க, ஏன் அதை பற்றியெல்லாம் கதைக்க முடியாமல் இருந்தது? பெங்கள்கிட்ட தந்திருந்து நாங்கள் காப்பாற்றியிருப்போம்னு சொல்லி அன்றைக்கு மஹிந்த ராஜபக்சவை பார்த்து கேள்வி கேட்க முடியாமல் இன்றைக்கு இத்தனை வருஷங்கள் கடந்ததுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் பாலச்சந்திரன் அதை பற்றி கதைக்கிறதுல எந்த விதமான பிரயோசனமும் வரப்போகிறது கிடையாது. நீதிமன்றத்தினுடைய செயற்பாடுகளுக்கு வந்து மறைமுகமாக
அழுத்தம் பிரயோகிக்க கூடாதுன்னு சொல்லியும் ஹக்கீம் குறிப்பிட்டார். என்று சொன்ன நீதிபதிகளினுடைய ஓய்வு பெற வயதிலேயே அதிகரிக்கிறது சம்பந்தமா ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு. அதுக்கான முயற்சிகள் நடக்கிறதா சொல்லப்படுது. இது வரைக்கும் எந்த ஒரு கடைசி தீர்மானமும் எடுக்கப்படலை. இதுல 2 விதமான மாற்று கருத்துக்கள் இருக்கு. வயதில் கூட்டப்படணும்னு சொல்லியும் இருக்கு, இல்ல அது அதிகரிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்ற மாதிரியான 2 விதமான நிலைப்பாடுகள் இருக்கு. அதை பற்றின பேச்சுவார்த்தைகள் நடந்து வருது. நான் ஹக்கீம் சொல்றாரு, இந்த மாதிரி வயதிலேயே ஓய்வு பெற நீதிபதிகளினுடைய ஓய்வு பெற வயதிலேயே கூட்டுறதுன்றது நீதிபதிகளுக்கு மறைமுகமாக கொடுக்கப்படுற ஒரு லஞ்சமாக கருதப்படலாம். நீதிமன்ற செயற்பாடுகளில் மறைமுகமாகவோ நேரடியாகவோ எந்த விதமான அழுத்தமும் பிரயோகிக்க கூடாது என்ற மாதிரியான கருத்தையும் இன்றைக்கு முன்னாள் நீதியமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் சொல்லியிருந்ததும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா மாறியிருக்கு. நீதிபதிகள்கிட்ட ஓய்வு பெற வயதில் கூட்டப்படுதுன்னு சொன்னால் அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் ஏன் இருக்குன்ற ஒரு கேள்வியும் இதுக்கு பின்னால் இருக்கு. இது சம்பந்தமாக எந்த விதமான ஒரு தீர்மானமும் இதுவரைக்கும் எடுக்கப்படலை. என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கு இலங்கையில் பேசுபொருளாக இருக்கிற மிக முக்கியமான சம்பவங்கள். என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.